Satyabama Institute of Science and Technology, Chennai and Sripuram. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, டாஸ்மாக் ரெய்டு தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் சட்டவிரோதமானது என அறிவித்து கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கிறது. டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சோதனை நடத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார் உரிமம் வழங்கியது, மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து டெண்டர் வழங்கியது உள்ளிட்டவற்றில் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டது. டாஸ்மாக் சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. தமிழக அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி தற்பொழுது ஆஜராகி அவர் வாதிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை சார்பாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி தற்போது வாதிட இருக்கிறார். டாஸ்மாக் சோதனைக்கு தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கு என்பது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை மீது தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த அந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. டாஸ்மாக் சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை மீது தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த அந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மணல் விவகாரத்தைப் போலவே டாஸ்மாக் விவகாரத்திலும் சோதனை நடந்துள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் ரெய்டு விவகாரத்தில் இடைக்கால நிவாரணம் வேண்டும் எனவும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மாநில அரசின் அனுமதியின்றி ED விசாரணை நடத்துவது மாநில அரசின் சுயாட்சிக்கு எதிரானது எனவும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மனு மேம்போக்காக உள்ளது என இது தொடர்பாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு எதையும் மனுவில் கோரிக்கையாக வைக்கவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாக இந்த வழக்கு தற்போது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அமலாக்கத்துறை தரப்பாக அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார். மணல் விவகாரத்தை போலவே டாஸ்மாக் விவகாரத்திலும் சோதனை நடத்தப்பட்டது எனவும் இந்த விவகாரத்தில் இடைக்கால நிவாரணம் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசின் அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவது மாநில அரசின் சுயாட்சிக்கு எதிரானது என அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது வாதிட்டு வருகிறார். தொடர்ந்து சட்டவிரோத பணம் பரிமாற்ற சட்டப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும், அவர்கள் தாமாக வந்து காவலர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் சோதனை நடத்தியுள்ளனர் உள்ளிட்ட வாதங்களை தற்பொழுது இரு தரப்பினரும் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பிட்டு எதையும் மனுவில் கோரிக்கையாக வைக்கவில்லை என நீதிபதிகள் தொடர்ந்து நீதிபதிகளின் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். தமிழக அரசின் மனு மேம்போக்காக உள்ளது எனவும் குறிப்பிட்டு எதையும் மனுவில் கோரிக்கையாக வைக்கவில்லை எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி வாதத்தை தொடங்கியிருக்கிறார். தொடர்ந்து அமலாக்கத்துறையின் நடவடிக்கை சட்டத்தை மீறி உள்ளதாகவும் அவர் டாஸ்மாக் தரப்பில் அவர் தொடர்ந்து வாதிட்டு வருகிறார். இரு வழக்கறிஞருடைய கருத்தை கேட்டறிந்த பிறகாகவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களையும் இந்த வழக்கு விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களையும் தற்பொழுது தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். தமிழக அரசின் மனு மேம்போக்காக உள்ளது எனவும் குறிப்பிட்டு எதையும் மனுவை கோரிக்கையாக வைக்கவில்லை எனவும் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் அமலாக்கத்துறை சார்பாக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் தொடர்ந்து தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். டாஸ்மாக் சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீது நீதிபதிகள் SM ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வில் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி வாதிட்டு வருகிறார். அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி வாதிட்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இந்த விவகாரத்தில் இடைக்கால நிவாரணம் தேவை என தமிழக அரசு தரப்பிலிருந்து வாதிடப்பட்டு வருகிறது.
தொடர்ந்து இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக விளம்பர இடைவேளை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri